I want to talk to you for a little while about the power of prayer. சிறிது நேரத்திற்கு நான் உங்கள் மத்தியிலே ஜெபத்தின் வல்லமையை குறித்து பேச போகிறேன். For the next 21 days we are going to pray. இன்னும் வருகிற 21 நாட்கள் நாம் ஜெபிக்க போகிறோம். But you can never be efficient in your prayer unless until you are taught by the word how to pray. வேதத்தின் வார்த்தையின் அடிப்படையில் நாம் போதிக்கப்படாத பட்சத்தில் நாம் வல்லமையோடு ஜெபிக்க முடியாது. We need to be taught by God to pray. தேவனால் போதிக்கப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க அறிந்திருக்க வேண்டும். A lot of people they pray without knowing how to pray. எப்படி ஜெபிப்பது என்று தெரியாமலேயே அநேகர் ஜெபிக்கிறார்கள். A lot of people pray as they've been praying for years without any change. எந்த மாற்றமும் இல்லாமலேயே அநேக வருடங்கள் அநேகர் ஜெபித்துக் கொண்டு வருகிறார்கள். That's why there's no power in our prayer. அதனால் தான் நம்முடைய ஜெபங்களில் வல்லமை இல்லாமல் இருக்கிறது. Now one day the disciples came to Jesus. ஒரு நாள் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். They saw him praying. அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவராய் கண்டார்கள். So they asked him, Lord, teach us how to pray. ஆதலால் அவரை நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொன்னார்கள். Prayer is something that you can learn to pray. ஜெபம் என்பது நாம் ஒரு கற்றுக்கொள்ள வேண்டியதான விஷயம். Amen. You need to learn to pray a kind of prayer that will shake the throne of God. தேவனுடைய சிங்காசனத்தை அசைக்கக்கூடியதான ஜெபத்தை நாம் கற்றுக்கொண்டு ஜெபிக்க வேண்டும். Because the one who listens to your prayer is an awesome almighty God. நம்முடைய ஜெபத்தை கவனிக்கிறவர் ஏனென்றால் அவர் பயங்கரமான சர்வ வல்லமையுடைய தேவன். When you pray a prayer of faith, நீங்கள் விசுவாசத்தின் ஜெபத்தை செய்யும் பொழுது God is bound to listen to your prayer and answer your prayer. தேவன் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார். We see in the Bible, நாம் வேதத்தில் பார்க்கிறோம், lot of saints of God they pray to God. அநேக பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் ஜெபித்தார்கள். Their prayers changed the nations. அவருடைய ஜெபங்கள் தேசங்களை மாற்றினது. Their prayer brought the fire from heaven. வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்தது. Their prayer shut the heavens. வானத்தை அவருடைய ஜெபங்கள் அடைத்தது. Prayer can do mighty things. ஜெபமானது வல்லமையான காரியங்களை செய்ய முடியும். Many times we don't pray அநேக முறை நாம் ஜெபிப்பது இல்லை because we don't believe in the power of prayer. ஏனென்றால் ஜெபத்தின் வல்லமையை நாம் விசுவாசிப்பது இல்லை. I pray tonight, இந்த ராத்திரிலும் நான் ஜெபிக்கிறேன். the Holy Spirit will ignite your heart with faith so that you can pray as you never ever prayed before. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்தை விசுவாசத்தினால் மூட்டி எழுப்பி இதுவரைக்கும் ஜெபிக்காத விதத்தில் ஜெபிக்க உதவுவாராக. Unless you change your prayer, your life will not change. நீங்கள் உங்கள் ஜெபத்தை மாற்றாத பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை மாறுவது இல்லை. Here the word of God says in the gospel according to St. Luke chapter 11, லூக்கா 11வது அதிகாரத்திலே வேதம் இப்படியாக சொல்லுகிறது, when the disciples asked him, Lord, teach us how to pray. சீஷர்கள் அவரிடத்திலே, ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று கேட்டபொழுது, Because they asked this question because they heard about John teaching his disciples about prayer. யோவான் அவருடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க போதித்தது போல நீரும் எங்களுக்கு ஜெபிக்க போதிக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். If you want to learn about prayer, you need to have some good connection with the servants of God. நீங்கள் ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தேவதாசர்களோடு நல்ல ஒரு தொடர்பு உடையவர்களாய் இருக்க வேண்டும். A lot of people pray, but not everyone has a spirit of prayer. அநேகர் ஜெபிக்கிறார்கள், ஆனால் எல்லாருக்குமே அந்த ஜெபத்தின் ஆவி இருப்பது இல்லை. You can pray without having the spirit of prayer. நீங்கள் ஜெப ஆவி இல்லாமலேயே ஜெபிக்க முடியும். How do you know that you are praying still without the spirit of prayer? நீங்கள் ஜெப ஆவி இல்லாமலேயே ஜெபிக்கிறீர்கள் என்பதை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? Because when you pray without faith. என்றால் நீங்கள் ஜெபிக்கும் பொழுது விசுவாசம் இல்லாமல் ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். When you pray, you cannot pray more than half an hour. ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக உங்களால் ஜெபிக்க முடியாது. When you pray, you don't feel any power in your prayer. நீங்கள் ஜெபிக்கும் பொழுதே உங்களுடைய ஜெபத்திலே வல்லமையை உணர முடியாது. Because the spirit of prayer is missing. ஏனென்றால் ஜெப ஆவியானது அங்கே இல்லை. When God baptizes you with the spirit of prayer,
தேவன் உங்களை ஜெப ஆவியினாலே ஞானஸ்நானம் பண்ணும் பொழுது, with the spirit of supplication, இப்படி விண்ணப்பத்தின் ஆவியினால் நிரப்பும் பொழுது, you will begin to pray like Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை போல நீங்கள் ஜெபிக்க Your ஆரம்பிப்பீர்கள். prayers will shake the throne of God. தேவனுடைய சிங்காசனத்தை உங்களுடைய ஜெபங்களானது அசைக்க ஆரம்பிக்கும். You can begin to feel the power and realize the power of prayer when you pray. நீங்கள் அந்த வல்லமையை உணர ஆரம்பித்து அந்த ஜெபத்தின் வல்லமையை நீங்கள் உணர்வுகளாய் தொடர முடியும். So tonight I'm going to spend a little time teaching you as to how we can pray effectively. அதெல்லாம் இந்த ராத்திரியிலே எப்படி வல்லமையாக ஜெபிக்க முடியும் என்பதை குறித்து நான் உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன். Amen. Because the disciples says here, John taught his disciples. சீஷர்கள் இங்கே சொல்லுகிறார்கள், யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தார். From whom you can learn prayer. யாரிடத்திலிருந்து நாம் ஜெபத்தை கற்றுக்கொள்ள முடியும்? From men of God who pray. ஜெபிக்கிற தேவ மனுஷர்களிடத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியும். Not those who talk about prayer. ஜெபத்தை குறித்து பேசுகிறவர்களிடத்திலிருந்து அல்ல. From men and women of God who pray. எந்த தேவதாசர்கள் ஜெபிக்கிறார்களோ அவர்களிடத்திலிருந்தே கற்றுக்கொள்ள முடியும். What you and I we need tonight is the spirit of prayer. இந்த ராத்திரியில் நமக்கு வேண்டிய விஷயம் என்ன என்றால் ஜெப ஆவி. Maybe you feel tonight, no, I'm praying, but still I don't have the spirit of prayer. ஒருவேளை நான் ஜெபிக்கிறேன் ஆனால் என்னிடத்தில் ஜெப ஆவி இல்லை என்று நீங்கள் உணர்வீர்கள் என்றால், You pray sometimes without power and authority. சில நேரம் வல்லமையும் அதிகாரமும் இல்லாமலேயே ஜெபிக்கிறேன் என்று உணர்கிறீர்கள் You என்றால், find your prayers being so weak. ஜெபங்கள் இப்படி பலவீனப்பட்டு இருக்கிறதை அறிவீர்கள் என்றால், But when God gives you the spirit of supplication and prayer, ஆண்டவர் உங்களிடத்தில் ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் உரியதான ஆவியை தந்தருளும் பொழுது, you begin to pray with power and authority. நீங்கள் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் ஜெபிக்கிறவர்களாய் இருப்பீர்கள். There is an element of authority in your prayer. உங்களுடைய ஜெபத்திலே அதிகாரம் என்ற ஒரு பகுதி உண்டு. You believe that God listens to your prayer. நீங்கள் தேவன் உங்கள் ஜெபங்களை கேட்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீர்கள். The Bible talks about Elijah. வேதம் எலியாவை குறித்து He பேசுகிறது. prayed and shut the heavens. அவன் ஜெபித்து வானங்களை அடைத்தான். Just think for a moment now. இப்போது ஒரு நேரம் சிந்தித்து பாருங்கள். What if God answers your prayer? ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராய் இருந்தால் என்ன நடக்கும்? I don't think many of you got know what I'm talking about. நான் சொல்வதை அநேகர் பெற்றுக்கொள்ளவில்லை என்று நான் நினைக்கிறேன். Are you listening to me? என்னை கவனித்துக் Are you கொண்டிருக்கிறீர்களா? looking at me? என்னை பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? What if God answers your prayer? ஆண்டவர் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தால் என்ன நடக்கும்? Because the Bible says when Elijah prayed, God listened to his prayer. என்றால் வேதம் சொல்லுகிறது, எலியா ஜெபம் பண்ணின பொழுது தேவன் அதை கேட்டார். He shut the heavens. அவர் வானங்களை அடைத்தார். When he stood before the king, he said like this, ராஜாவிற்கு முன்பாக நின்ற பொழுது அவன் இப்படியாக பேசினார், I come from the presence of God. ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார். I stand before the God of heavens and the earth. வானங்களையும் பூமியையும் படைத்தவருக்கு முன்பாக நிற்கிற மனுஷன் என்று சொன்னார். That's how the man of prayer speaks. அப்படித்தான் ஒரு ஜெபிக்கிற மனுஷன் பேசுவான். He doesn't bow down to the circumstance. அவன் சூழ்நிலைகளுக்கு முன்பாக மண்டியிடுவது இல்லை. He has a command and dominion over the circumstances. சூழ்நிலைகளுக்கு மேலான ஒரு அதிகாரத்தையும் வல்லமையும் பெற்றவனாய் அவன் இருக்கிறான். Many times we find ourselves being victimized by our situations. அநேக முறை நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம் கைதிகளாக்கப்பட்டவர்களாய் உணர்கிறோம். We don't pray like winners. அவர் ஜெயிக்கிறவர்களாய் நாம் ஜெபிப்பது இல்லை. We pray like those who are victimized. ஏதோ பாதிக்கப்பட்டவர்களைப் போல் தான் ஜெபிக்கிறோம். We don't pray like sons. அவர் குமாரர்களைப் போல் ஜெபிப்பது இல்லை. Sometimes we beg like slaves. அடிமைகளைப் போல் பிச்சை எடுக்கிறவர்களைப் போல் காணப்படுகிறோம். When a son prays குமாரர் ஜெபிக்கும் பொழுது, and when a slave begs, அடிமை பிச்சை எடுக்கும் பொழுது there is a difference. வித்தியாசங்கள் உண்டு. That's why Jesus, when he taught his disciples, அதனால் தான் இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு போதித்தார். he told them you have to pray like a son. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது குமாரர்களைப் போல் ஜெபிக்க You வேண்டும். have to pray like a daughter. குமாரத்தை போல ஜெபிக்க வேண்டும். How do you go about doing that? எப்படி அதை செய்ய முடியும்? When you call upon God, நீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடும்போது, you say, my Father in heaven. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று அழைக்க I am வேண்டும். talking to my Father. நான் என்னுடைய பிதாவினிடத்தில் பேசுகிறேன். Prayer is talking to my Father. ஜெபம் என்பதை என்னுடைய தகப்பனிடத்தில் நான் பேசுகிறதான காரியம். Are you excited tonight? இதை குறித்து பரவசம் அடைகிறீர்களா? Why do we think prayer is so powerful? ஏன் ஜெபம் வல்லமையானதாய் நாம் நினைக்க வேண்டும்? Because I pray like a son. ஏனென்றால் நான் ஒரு குமாரனை போல் I ஜெபிக்கிறேன். have the spirit of sonship in me. எனக்குள்ளாக குமாரனுடைய ஆவி இருக்கிறது. I'm talking
talking to my dad. நான் என்னுடைய தகப்பனிடத்தில் பேசிக் I கொண்டிருக்கிறேன். am blood bought. நான் இரத்தத்தாலே கிரயத்திற்கு I கொல்லப்பட்டவன். am saved and sanctified. நான் ரட்சிக்கப்பட்டு கழுவப்பட்டவன். I am positioned to have favor in the eyes of God. நான் தேவனுடைய பார்வையிலே தயவை பெறக்கூடிய ஸ்தானத்தில் வைக்கப்பட்டவன். I call upon the name of Jesus. நான் இயேசுவின் நாமத்தை பற்றி கூப்பிடுகிறவன். So when a son prays, அதனால் குமாரன் ஜெபிக்கும் when a பொழுது, daughter prays, குமாரத்தி ஜெபிக்கும் the பொழுது, Father who is seated on the throne, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறதான பிதாவானவர், the moment you say in the name of Jesus, he pray. இயேசுவின் நாமத்திலே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, He turns his eyes from the throne and straight look into your life. அவர் சிங்காசனத்திலிருந்து தன்னுடைய பார்வையை திருப்பி உங்கள் மேல் பதிக்கிறார். The Father doesn't have any problem listening to his children. பிதாவுக்கு தன்னுடைய பிள்ளைகள் ஜெபிப்பதை கவனிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. I want to ask you one question tonight. இந்த ராத்திரி உங்களை பார்த்து ஒரு கேள்வியை How கேட்க many விரும்புகிறேன். of you know that your sons and daughters are praying to your Father tonight? இந்த ராத்திரியிலும் எத்தனை பேருக்கு தெரியும் நீங்கள் குமாரர்களாய் குமாரத்திகளாய் உங்கள் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறீர்கள் என்று? Then you should get excited. அப்படி என்றால் நீங்கள் பரவசப்பட வேண்டும். You're not going to be begging around. நீங்கள் இப்படியாக பிச்சை எடுப்பதே இல்லை. You have the privilege to ask. நீங்கள் கேட்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்கள். You have the birthright to ask from God. நீங்கள் தேவனிடத்தில் கேட்கக்கூடிய பிறப்புரிமையை பெற்றவர்கள். Because my Bible says, ஏனென்றால் என் வேதம் சொல்லுகிறது, you are born of God. நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். You are born of God. நீங்கள் தேவனாலே பிறந்தவர்கள். You are born of God. நீங்கள் தேவனாலே The பிறந்தவர்கள். Spirit of God is living in you. தேவனுடைய ஆவியானவர் உங்களில் So வாசமாயிருக்கிறார். when you begin to pray, அதனால் நீங்கள் ஜெபிக்க துவங்கும் பொழுது, there is a special connection to the throne and the Father who is seated on the throne. உங்கள் மத்தியிலே தேவனிடத்திலும் தேவனுடைய சிங்காசனத்தினிடத்திலும் ஒரு விசேஷித்த தொடர்பு உண்டாக்கப்படுகிறது. There is a connection. அங்கே ஒரு தொடர்பு உண்டு. Hallelujah. That's why we pray in power and in authority. அதனால் தான் நாம் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் ஜெபிக்கிறோம். Amen. So a lot of people, they just pray and waste their time. அநேகர் ஜெபித்து தங்களுடைய நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். They are not connected to the servants of God. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்திலே தொடர்பு வைத்திருப்பது இல்லை. I think not even 1/6 or 7th of our church has come today. பாருங்கள், நம்முடைய சபையின் முழுமையிலே பார்க்கும் பொழுது இப்படி 7 1 பங்கோ 6 1 பங்கோ கூட இங்கே வரவில்லை. I thank God for each and every one of you. உங்கள் ஒவ்வொருவருக்காக நான் தேவனுக்கு நன்றி You could செலுத்துகிறேன். have stayed at home. நீங்கள் ஒருவேளை வீட்டிலே தங்கி இருந்திருக்கலாம். Maybe watching some television. இப்படி தொலைக்காட்சி ஒரு நிகழ்ச்சியை பார்த்து Or maybe you கொண்டிருக்கலாம். go out and have a dinner with your family. உங்கள் குடும்பத்தோடு சென்று வெளியிலே விருந்து சாப்பிட்டு இருக்கலாம். But you chose to be here tonight. ஆனா இந்த ராத்திரி நீங்கள் இங்கே இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து The கொண்டீர்கள். time you invest in the kingdom of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே விதைக்க எடுத்துக்கொள்ளுகிற நேரம். The time you are redeemed for all eternity. முழு நித்தியத்திற்கும் நீங்கள் மீட்டு கொண்டதான நேரம். We are redeeming our time. நம்முடைய நேரத்தை நாம் மீட்டுக் கொள்ளுகிறோம். We cannot play around with our time. நம்முடைய நேரத்தை நாம் விளையாட்டிலே செலவழிக்க We முடியாது. create time for God. தேவனுக்கென்று நேரத்தை நாம் We சிருஷ்டிக்கிறோம். create time for prayer. ஜெபத்திற்கென்று நேரத்தை நாம் சிருஷ்டிக்கிறோம். We create time for learning the word. வேதத்தின் வார்த்தையை கற்றுக்கொள்வதற்கு நேரத்தை நாம் சிருஷ்டிக்கிறோம். And that is why he said, அதனால் தான் அவர் சொன்னார், seek first the kingdom of God and his righteousness, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், and all the other things shall be added. அப்பொழுது மற்ற எல்லாம் கூட கொடுக்கப்படும். God will keep away all the anxiety out of your life. உன்னுடைய வாழ்க்கையை விட்டு அவர் தேவையற்ற கவலைகளை விலக்கியே He'll வைப்பார். keep the problems out of your life. பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி வைப்பார். Because he sees the sons and daughters are occupied and being busy with the kingdom activities. ஏனென்றால் தேவ ராஜ்யத்தின் நடவடிக்கைகளிலே அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளும் தங்களை தீவிரமாய் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். I want to tell you this, my dear friend. இதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளட்டும். I finished my masters and then I came to ministry. இப்படியாக என்னுடைய எல்லா மாஸ்டர்ஸ் டிகிரி முடித்துவிட்டு நான் ஊழியத்திற்கு வந்தேன். Like most of you could have gone for a worldly job. அநேகரை போல நானும் இப்படி உலக வேலைக்கு சென்றிருக்கலாம். Maybe I could have made a lot of money. அதிகமாய் நான் பணத்தை சம்பாதித்திருக்கலாம். But I decided to serve God. ஆனால் தேவனுக்கு ஊழியம் செய்வதை நான் It's முடிவெடுத்தேன். been last 23 years I'm in the ministry. கடந்த 23 வருடங்கள் நான் ஊழியத்தில் இருக்கிறேன். I can tell you something. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டும். God kept all the anxiety and trouble out of my life. தேவன்
கவலைகளையும் எல்லா பிரச்சனைகளையும் என்னை விட்டு விலக்கி வைத்திருக்கிறார். Me and my wife, we are married for 17 years now. நானும் என்னுடைய மனைவி 17 வருடங்களை திருமணமாகி இருக்கிறோம். Honestly, not even a single day we worried about our life. எங்களுடைய வாழ்க்கை குறித்து நேர்மையாய் சொல்ல முடியும், நாங்கள் கவலைப்பட்டதாக We தெரியவில்லை. worried about things we need to have in life. எங்களுடைய வாழ்க்கைக்கு என்ன வேண்டும் என்பதை குறித்துதாய் கவலைப்பட்டவர்களாய் நாங்கள் இருந்ததில்லை. In fact, hardly any day we pray for our needs. எங்களுடைய தேவைகளுக்காக ஒரு நாள் நாங்கள் ஜெபித்ததாக ஞாபகம் இல்லை. When you run after God, நீங்கள் தேவனுக்கு பின்பாக ஓடும் பொழுது God takes care of your family. உங்கள் குடும்பத்தை தேவன் பார்த்துக் God கொள்கிறார். takes care of your children. உங்கள் பிள்ளைகளை தேவன் பார்த்துக் God கொள்கிறார். takes care of your finance. உங்களுடைய பொருளாதாரத்தை தேவன் பார்த்துக் God takes கொள்கிறார். care of your business. உங்களுடைய வியாபாரத்தை தேவன் பார்த்துக் God கொள்கிறார். takes care of many things in your life. அநேக காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்கிறார். Goodness and mercy shall follow all the days of your life. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையை தொடரும். You don't have to hunt for your blessings. உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் வேட்டையாடி தேட வேண்டிய அவசியம் இல்லை. The blessings will come looking for you அந்த ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி ஓடி வரும். with your name on it. உங்களுடைய பெயர் எழுதப்பட்டதாய் வரும். Without asking, it will come into your bosom. நீங்கள் கேட்காமலேயே உங்களுடைய மடியை தேடி அது வரும். I want to tell you, my friend, நான் உங்களுக்கு சொல்லட்டும் நண்பரே, test and try this. இதை நீங்கள் சோதித்து பாருங்கள். Test and see this. இதை நீங்கள் சோதித்து பாருங்கள். This year 2016, இந்த 2016வது வருஷம் keep God first in your life. தேவனை முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் Keep வையுங்கள். the church of God first in your life. தேவனுடைய சபையை முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் Keep the வையுங்கள். Bible study first in your life. வேத பாடக வகுப்பை முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் Keep வையுங்கள். your personal prayer first in your life. உங்களுடைய சொந்த ஜெபத்தை முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் And just வையுங்கள். run after God. ஆண்டவருக்கு பின்பாக ஓட And ஆரம்பியுங்கள். everything else will start running after you. மற்ற எல்லாம் உங்களை தேடி ஓடி வர Come on, ஆரம்பிக்கும். go ahead, put your hands together. கரங்களை Give தட்டி glory to தேவனுக்கு God. மகிமை கொடுக்கலாம். Hallelujah. Thank you, Jesus. John taught his disciples. யோவான் தன்னுடைய சீஷர்களுக்கு போதித்தார். Always say to those who are hanging around the pastors, போதர்களை சுற்றி எப்பொழுதுமே தாபரிக்கிற மக்களை பார்த்து நான் சொல்லுவேன், it's good to hang around, நல்லது, சுற்றி இருப்பது நல்லது. but learn from God's servant. ஆனால் தேவ தாசர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். Pray like them. அவர்களைப் போல ஜெபியுங்கள். Serve God like them. தேவனுக்கு ஊழியத்தை அவர்களைப் போல் செய்யுங்கள். Receive the impartation from them. அவர்களிடத்திலிருந்து பகிர்ந்தளிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள். Amen. And that's the reason why God connected you with some servants of God. அதனால் தான் தேவன் சில தேவதாசர்களோடு உங்களை இணைத்திருக்கிறார். And they asked, Lord, teach us how to pray. அவர்கள் கேட்டார்கள், ஆண்டவரை ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். Because they have not seen the Pharisees doing that. ஏனென்றால் பரிசேயர்கள் அப்படி செய்தவர்கள் பார்க்கவில்லை. But when they saw about Jesus, ஆனால் இயேசுடைய வாழ்க்கையை பார்த்த பொழுதோ they found him spending the whole night praying to God. முழு இரவும் தேவனை நோக்கி அவர்கள் ஜெபம் பண்ணினதை They பார்த்தார்கள். all will be waiting and watching Jesus Christ. இயேசு கிறிஸ்துவை இப்படியாக அவர்கள் கவனித்து பார்த்து How கொண்டிருந்தார்கள். can this man go on praying and praying for hours together? எப்படி இந்த மனுஷன் இப்படி பல மணி நேரங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்க They முடியும்? knew the power of Jesus, the secret for his power, it is his prayer life. அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான வெற்றியின் ரகசியமே அவருடைய ஜெப வாழ்க்கை என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். I want to talk to some young people here tonight. இந்த ராத்திரிலும் சில வாலிப பிள்ளைகளிடத்தில் நான் பேச Are you விரும்புகிறேன். listening? என்னை கவனிக்கிறீர்களா? How many of you are here 35 and below? Just put up your hand. 35 வயதுக்கு கீழானவர்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். Amen. Cultivate a life of prayer. உடைய வாழ்க்கையில் ஜெபத்தை நீங்கள் வளர்க்க வேண்டும். Early in life, ஆரம்ப வாழ்க்கையிலே even all the teenagers, எல்லா அந்த வாலிப டீனேஜ் வயதில் start இருக்கிறவர்கள் developing an unusual prayer life. அசாதாரணமான ஒரு ஜெப வாழ்க்கையை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். God will give you a future nobody else can ever give you. யாரும் கொடுக்க முடியாத எதிர்காலத்தை தேவன் உங்களுக்கு கொடுக்க The முடியும். mom and dad who love you so much cannot give you a future. தாய் தகப்பன் உங்களை மிகவும் நேசிக்கிறவர்களாய் இருந்தாலும் உங்களுக்கு எதிர்காலத்தை தரவே Their முடியாது. money and wealth cannot create a future for you. அவங்களுடைய பணமோ சொத்தோ உங்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்க But முடியாது. when you bend your knees down and seek the face of God, ஆனால் தேவனுடைய முகத்தை தேடும்படியாக உங்களுடைய முழங்கால்களை நீங்கள் முடக்கும் பொழுது, like Esther, எஸ்தரை போல, like Joseph, யோசேப்பை போல, like Daniel, தானியேலை போல, like David, தாவீதை போல, I want to tell you, God's going to bless you and make you a blessing to the nations. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கவே
ஆசீர்வதித்து உங்களை ஆசீர்வாதமாக அவர் தேசங்களுக்கு வைப்பார். The secret to your promotion is prayer. உங்களுடைய முன்னேற்றத்திற்குரிய ரகசியமே ஜெபம். Your boss doesn't decide about your promotion. உங்களுடைய எஜமான் உங்களுடைய முன்னேற்றத்தை முடிவு செய்வதே இல்லை. Your company doesn't decide about your promotion. உங்களுடைய நிர்வாகம் உங்களுடைய முன்னேற்றத்தை முடிவு செய்வதே இல்லை. Your business partner doesn't decide about your promotion. உங்களுடைய பங்குதாரராய் வியாபாரத்தில் இருக்கிறவர் உங்களுடைய முன்னேற்றத்தை முடிவு செய்வதே The இல்லை. Bible says வேதம் சொல்லுகிறது promotion doesn't come from the east or the west. இப்படி கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து ஜெயம் வராது. Promotion comes from the Lord, தேவனே ஜெயத்தை the தருகிறவர். maker of heavens and the earth. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவர். Are you tired of looking for promotion? நீங்கள் இப்படி முன்னேற்றத்தை பார்த்து Are you சோர்ந்திருக்கிறீர்களா? tired of looking for acceptance from people? மக்களிடத்திலிருந்து வர வேண்டிய அந்த ஏற்றுக்கொள்ளுதலுக்காக எதிர்பார்த்து சோர்ந்து போயிருக்கிறீர்களா? Probably you're looking for promotion in the wrong place. ஆனால் நீங்கள் ஒருவேளை ஜெயத்தை தவறான திசையில் பார்த்து கொண்டிருக்கலாம். Lock up your room. உங்களுடைய அறைக்கதவை பூட்டுங்கள். Go and talk to God. தேவனிடத்தில் போய் பேசுங்கள். Spend time with God. தேவனோடு நேரத்தை செலவிடுங்கள். Knock on the doors of heaven. பரலோகத்தின் கதவுகளை தட்டுங்கள். Call upon the name of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பற்றி கூப்பிடுங்கள். Pray like a son. ஒரு குமாரனை போல் Pray ஜெபியுங்கள். like a daughter. குமாரத்தை போல Pray ஜெபியுங்கள். with power and authority. அதிகாரத்தோடும் வல்லமையோடும் ஜெபியுங்கள். God, unless until you bless me, I will never let you go. தேவனே நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய உம்மை நான் போக விடேன் என்று சொல்லி The ஜெபியுங்கள். secret to your promotion tonight, I want to tell you, it is your prayer room. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முன்னேற்றத்தின் ரகசியமே உங்களுடைய ஜெப அறை என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். Some people pray, சில மக்கள் ஜெபிக்கிறார்கள். but some people have learned the art of wrestling with God. ஆனால் சிலரோ தேவனோடு போராடுகிற கலையை கற்றுக் There கொண்டிருக்கிறார்கள். is something called wrestling with God in prayer. ஜெபத்திலே தேவனோடு போராடுகிற ஒரு காரியம் உண்டு. In the wrestling prayer, அந்த போராடுகிற ஜெபங்களில் there is faith. அங்கே விசுவாசம் உண்டு. There is determination. அங்கே உறுதி உண்டு. There's no turning back. அங்கே பின்னோக்கி பார்க்கிற காரியம் இல்லை. You're going to tell God, Lord, I'm not going to take a no for an answer. என்னுடைய ஜெபத்திற்கு நான் இல்லை என்ற பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாது. You must bless me. நீர் என்னை ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். Jacob prayed, until you bless me, I'm not going to let you go. யாக்கோபு ஜெபித்தான், நீர் என்னை ஆசீர்வதித்தாலொழிய நான் உம்மை போக விடேன். Oh, what does it mean? என்ன அர்த்தம்? What does it mean? என்ன அர்த்தம்? I'm going to keep on praying. நான் தொடர்ந்து ஜெபிக்க போகிறேன். I'm going to keep on praying. நான் தொடர்ந்து ஜெபிக்க போகிறேன். Praying. தொடர்ந்து Praying. ஜெபிக்க போகிறேன். Praying. ஜெபிக்க போகிறேன். Until I would see my miracle. என்னுடைய அற்புதத்தை பார்க்க வரை ஜெபிக்க Until போகிறேன். I will see my breakthrough. என்னுடைய விடுதலை பார்க்க வரை ஜெபிக்க போகிறேன். Until I will receive my promotion. என்னுடைய ஜெயத்தை பார்க்க வரை ஜெபிக்க போகிறேன். Nobody needs to look into my life. யாரும் என்னுடைய வாழ்க்கையை பார்க்க When போவதில்லை. I go into the prayer room, நான் என்னுடைய ஜெப அறைக்குள் செல்லும் when I பொழுது, shut the door behind me, எனக்கு பின்பாக நான் அறை கதவை பூட்டும் பொழுது, oh, my husband doesn't need to see that. என் கணவர் அதை பார்க்க வேண்டிய அவசியம் My இல்லை. wife doesn't need to see that. என் மனைவி அதை பார்க்க வேண்டிய My அவசியம் இல்லை. friends don't need to see that. என் நண்பர்கள் அதை பார்க்க வேண்டிய தேவையில்லை. Here I am somebody left alone with God. நான் இங்கே தேவனோடு தனிமையை I am விடப்பட்டிருக்கிறேன். a loner with God. நான் தேவனோடு தனிமையை விடப்பட்ட The Bible நபர். says வேதம் சொல்லுகிறது. Jacob left his wives. யாக்கோபு இப்படியாக தன்னுடைய மனைவிகளை அனுப்பி விட்டான். He sent his sons and daughters ahead of him. அவனுடைய குமாரர்களையும் குமாரத்திகளையும் முன்பாக அனுப்பி விட்டான். He told himself, அவனுக்குள்ளாக சொன்னான், I got to be alone. நான் தனிமையா இருக்க வேண்டும். He has prayed before, இதற்கு முன்பாகவும் but ஜெபித்திருக்கிறான். this prayer is something different. ஆனா இந்த ஜெபமோ வித்தியாசமானது. No, I have to be left alone. நான் தனியாக விடப்பட I வேண்டும். must be left alone. நான் தனிமையாக விடப்பட But I வேண்டும். should be left alone with ஆனா God. நான் தேவனோடு தனிமையை விடப்பட I வேண்டும். need to find time with God நான் தேவனோடு நான் நேரத்தை ஒதுக்க வேண்டும். because I'm going to wrestle with God. ஏனென்றால் நான் தேவனோடு போராட போகிறேன். I'm desperate about my miracle. என்னுடைய அற்புதத்தை குறித்து நான் I'm தீவிரப்பட்டிருக்கிறேன். desperate about my breakthrough. என்னுடைய விடுதலை குறித்து நான் தீவிரப்பட்டிருக்கிறேன். I'm going to pray. நான் ஜெபிக்க போகிறேன். Pray. ஜெபிக்க போகிறேன். Pray. ஜெபிக்க போகிறேன். Pray. ஜெபிக்க Till போகிறேன். God would intervene in my life. என்னுடைய வாழ்க்கையில் தேவன் குறுக்கிடும் வரைக்கும் நான் ஜெபிக்க Till போகிறேன். heaven would answer my பரலோகம் call. என்னுடைய அழைப்பிற்கு பதில் கொடுக்கும் வரை ஜெபிக்க I போகிறேன். refuse to quit. நான் விட்டுவிட தீர்மானிக்கவில்லை. My friend, I want to tell you something. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்ளட்டும் நண்பர். Prayer is not about something what you do in public, ஜெபம் என்பது நாம் பகிரங்கமாக செய்கிற காரியம் அல்ல. but what you do in your house, ஆனால் உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்கிற in காரியம், your prayer room, உங்களுடைய ஜெப அறைக்குள்ள, when you shut the door behind you. உங்களுக்கு பின்பாக அறை கதவை பூட்டி Oh, I செய்வது. want to tell you, God the Father gets ready to partner with you. உங்களோடு பரலோக பிதாவானவர் உங்களோடு பங்குதாரராய் மாறுகிறார். Amen. And he sees, Jesus said,
when you pray in the secret, இயேசு சொன்னார், நீங்கள் அந்தரங்கத்திலே ஜெபிக்கும் பொழுது the Father who sees what you do in the secret. பிதாவானவர் அந்தரங்கத்தில் செய்யப்படுகிறதை காணும் பொழுது. Listen, I'm talking about prayer in the secret. கவனிங்கள், நான் அந்தரங்கத்தில் செய்யப்படுகிற ஜெபத்தை குறித்து Now what பேசுகிறேன். people see, that's only one aspect of prayer. ஜனங்கள் பார்க்கதை பற்றி நான் பேசவில்லை, அது ஒரு பகுதி மட்டுமே. But what nobody else sees, ஆனால் யாரும் பார்க்காததை குறித்து நான் in your பேசுகிறேன். home, உங்களுடைய வீட்டிலே, in your prayer room, உங்களுடைய ஜெப அறையிலே, when you're left alone with God, தேவனோடு நீங்கள் when you தனிமைப்படுத்தப்பட்டிருக்கும் shut பொழுது, the door behind you, உங்களுக்கு பின்பாக அறைக்கதவை பூட்டும் பொழுது, oh, you are alone with God, நீங்கள் தேவனோடு you தனிமைப்படுத்தப்பட்ட are நபர், crying out to God, நீங்கள் தேவனை நோக்கி you are knocking கதறிக்கொண்டிருக்கிறீர்கள், on the doors of heaven, பரலோகத்தின் கதவுகளை தட்டிக் because you கொண்டிருக்கிறீர்கள். know, ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், in your personal life, உங்களுடைய சொந்த வாழ்க்கை you need God's intervention. தேவனுடைய குறுக்கிடுதல் தேவை. No man can do it for you. ஒரு மனுஷனும் அதை உங்களுக்காக செய்ய, No doctor can do it for you. ஒரு மருத்துவரும் உங்களுக்காக அதை செய்யவே முடியாது. Your dad and mom can never do it for you. உங்களுடைய தாய் தகப்பனதை உங்களுக்காக செய்யவே Your முடியாது. husband can never do it for you. உங்களுடைய கணவர் அதை உங்களுக்காக செய்யவே Your முடியாது. loving wife can never do it for you. உங்களை நேசிக்கிற மனைவி உங்களுக்கு செய்யவே Your முடியாது. money can never do it for you. உங்களுடைய பணம் உங்களுக்காக செய்ய You முடியாது. know that place, நீங்கள் அந்த இடத்தை the அறிந்திருக்கிறீர்கள். secret place, இந்த ரகசிய இடம், where you're left alone with God. தேவனோடு நீங்கள் தனிமையா இருக்கிற You இடம், and the Father all alone. நீங்களும் பிதாவும் தனிமையா இருக்கிற இடம். You are crying. நீங்கள் கண்ணீரோடு You are இருக்கிறீர்கள். wrestling. நீங்கள் போராடி Oh, கொண்டிருக்கிறீர்கள். you are praying. நீங்கள் ஜெபித்துக் You are கொண்டிருக்கிறீர்கள். weeping. நீங்கள் அழுது You are கொண்டிருக்கிறீர்கள். knocking on the doors of heaven. பரலோகத்தின் கதவுகளை தட்டி And கொண்டிருக்கிறீர்கள். you tell God, I'm desperate. நீங்கள் தேவனிடத்தில் சொல்லுகிறீர்கள், ஆண்டவரே, நான் தீவிரப்பட்டு I இருக்கிறேன். need your intervention. உம்முடைய குறுக்கிடுதல் எனக்கு தேவை. Somebody shout hallelujah. ஹalleluya என்று சொல்லுங்க. Somebody say amen and receive that. ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள். The most happening place in your life is the secret place of prayer. ரகசியமாய் நடக்கிற ஜெப அறையில்தான் You can be தீவிரமான நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கும். sometime you can be active in the church. சில நேரம் சபையிலே நீங்கள் ஒருவேளை தீவிரமாய் இருக்கலாம். You can be active doing a lot of things. அநேக காரியங்களை செய்து நீங்கள் கிரியை நடப்பிக்கிறவர்களாய் Probably in your இருக்கலாம். secret place there's no activity. ஆனால் ரகசிய இடத்திலே ஒரு நடவடிக்கையும் இல்லாதவர்களாய் இருக்கலாம். In your secret prayer chamber there's nothing happening. உங்களுடைய ரகசிய ஜெப அறைக்குள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். You're praying, ஆனால் நீங்கள் ஜெபிப்பீர்கள். but you don't have the spirit of prayer. ஆனால் ஜெபித்தாலும் ஜெப ஆவி இல்லாதவர்களாய் ஜெபிக்கிறீர்களா? You're not connected to God. நீங்கள் தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கவில்லை. God would like to pour out the spirit of prayer upon you tonight. இந்த ராத்திரியிலும் தேவன் அவருடைய ஜெப ஆவியை ஊற்ற விரும்புகிறார். I was thinking for a moment. நான் ஒரு நிமிஷம் நினைத்துக் Other கொண்டிருந்தேன். day I was reading the Bible. இன்னொரு நாள் நான் வேதத்தை வாசித்துக் Now கொண்டிருந்தேன். 1 Samuel 12:18, you don't need to turn. 1 சாமுவேல் 12:18 வசனம். When Samuel prayed, the Bible says God answered him with thunder and rain on the day. சாமுவேல் ஜெபம் பண்ணின பொழுது தேவன் இடி முழக்கங்களோடு கூடிய மழையினால் உத்தரவு அருளினார். That day the name of the Lord and the name of the prophet Samuel were held in honor, the Bible says. அன்றைய தினத்திலே ஆண்டவருடைய நாமமும் சாமுவேலின் பெயரும் மிக கனத்திற்குரியதாய் I கருதப்பட்டது. paused for a moment. நான் ஒரு நிமிஷம் கடக்கிறேன். I put my hand on the text அந்த இடத்திலே என்னுடைய கரத்தை and I வைத்து began to pray, God, ஆண்டவரே நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். Lord, what if you answer my prayer like Samuel got the answer? சாமுவேல் பெற்றுக்கொண்டதைப் போல நான் என் ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ளும் பொழுது, Lord, I want you to answer me when I pray. நீ சாமுவேலுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்ததைப் போல என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க விரும்புகிறேன். How it's going to be if God answers my prayer? என் ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தால் என்ன நடக்கும்? When Samuel prayed, சாமுவேல் ஜெபித்த பொழுது the Lord answered with thunder and rain. இடி முழக்கங்களோடு கூடிய மழையினால் உத்தரவை அருளினார். Entire nation was holding him in honor எல்லா தேச மக்களும் கனத்தோடு அதை பார்த்தார்கள். because everybody knew ஏனென்றால் எல்லாருக்கும் தெரியும், when this man prays, இந்த மனுஷன் ஜெபிக்கும் பொழுது heaven listens. பரலோகம் When கவனிக்கிறது. this man prays, இந்த மனுஷன் ஜெபிக்கும் பொழுது God answers. தேவன் பதில் கொடுக்கிறார். When this man prays, இந்த மனுஷன் ஜெபிக்கும் he பொழுது opens the heavens. அவன் பரலோகத்தை When திறக்கிறார். this man prays, இந்த மனுஷன் ஜெபிக்கும் பொழுது demons leave in Jesus' name. பிசாசுகள் இயேசுவின் நாமத்தில் When this man போய்விடுகிறது. prays, இந்த மனுஷன் ஜெபிக்கும் பொழுது curses are broken. சாபங்கள் When உடைக்கப்படும். this man prays, இந்த மனுஷன் ஜெபிக்கும் the பொழுது power of witchcraft is destroyed. பில்லி சுனித்தின் வல்லமை When உடைக்கப்படுகிறது. this woman prays, இந்த ஸ்திரீ ஜெபிக்கும் பொழுது the power of cancer is broken. இந்த புற்றுநோயின் வல்லமையானது Think உடைக்கப்படும். for a moment, my dear friend. ஒரு நிமிஷம் சிந்தித்து பாருங்கள் நண்பரே. What if God answers your prayer? உங்களுடைய
ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தால் என்னவாகும்? What if God answers your prayer? தேவன் உடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தால் என்னவாகும்? Your prayer will never be the same. உடைய ஜெபம் இருக்கிற வண்ணமாக இருக்காது. Hallelujah. Come on, go ahead and put your hands together. கரங்களை தட்டி and தேவனுக்கு give மகிமை glory to கொடுங்கள். God. Your prayer is not powerful because you pray for a long time. அதிக நேரம் ஜெபிப்பதினாலே உங்களுடைய ஜெபம் வல்லமை உடையதாய் மாறுவது இல்லை. The connection between you and God happens because you know the word. நீங்கள் தேவனோடு உண்டாக்கிக் கொள்ளுகிற அந்த தொடர்பு வருவதின் நிச்சயமே வசனத்தினாலே. Amen. The word reveals more about God. வார்த்தையானது தேவனை இன்னும் அதிகமாய் காட்டுகிறது. The more you know about the one to whom you pray, நீங்கள் யாரிடத்தில் ஜெபிக்கிறீர்கள் என்பதை அதன் அடிப்படையில் அவரை இன்னும் எப்படி அறிந்து கொள்ளுகிறீர்கள் என்றால், then your prayer becomes very powerful. நீங்கள் ஜெபிக்கிறவரிடத்திலே ஜெபிக்கும் பொழுது அவரை அறிந்து கொள்ளுகிற விதம் அதிகமாகும் பொழுது உங்களுடைய ஜெபம் வல்லமையுடையதாய் The மாறுகிறது. effectiveness of your prayer comes from knowing who God is. உங்களுடைய ஜெபத்தின் வல்லமையே நீங்கள் தேவனை அறிந்து கொள்வதின் மூலம் வருகிறது. Paul says, I know in whom I believe. பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்பதை அறிவேன். You must be able to say that. நீங்கள் அதை சொல்ல When முடியும். I pray, நான் ஜெபிக்கும் பொழுது I know in whom I believe. நான் விசுவாசித்திருக்கிறவரை இன்னார் என்று அறிவேன். When I knock on the doors of heaven, பரலோகத்தின் கதவுகளை நான் தட்டும் பொழுது I know my Redeemer lives. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I pray tonight that all of you will carry the spirit of prayer into your homes. இந்த ராத்திரி வேளையிலும் நான் ஜெபிக்கிறேன், இந்த ஜெப ஆவியை சுமந்தவர்களாய் நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்கு As you enter into your prayer room, உங்களுடைய அறை ஜெப அறைக்குள் நீங்கள் நுழையும் பொழுது that's going to be the most happening place in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமாய் கிரியை நடப்பிக்கிற ஒரு இடமாய் அது மாற வேண்டும். That's going to be the most special place in your life. அது உங்களுடைய வாழ்க்கையில் மிக விசேஷித்த ஒரு ஸ்தலமாய் மாற I வேண்டும். love ministry, நான் ஊழியத்தை விரும்புகிறேன், but the ministry doesn't satisfy me. ஆனால் ஊழியம் என்னை திருப்தி செய்வது இல்லை. That is not my source of satisfaction. அது என் திருப்தியின் மூலமும் அல்ல. My ministry is not my glory. என்னுடைய ஊழியம் என் மகிமையும் அல்ல. My ministry is not my credential. என்னுடைய ஊழியம் என்னுடைய தகுதியும் அல்ல. My satisfaction comes from spending time with God. தேவனோடு நான் நேரத்தை செலவிடுவதே என்னுடைய திருப்திக்கு ஆதாரமாய் இருக்கிறது. I have to be at the source of life. நான் ஜீவனுக்குரிய ஆதாரத்தோடு நெருங்கி இருக்க வேண்டும். Even your ministry can never ever compensate your relationship with God. நீங்கள் தேவனோடு வைத்திருக்கிற உறவை நீங்கள் தேவனுக்கென்று செய்கிற ஊழியம் மாற்றக்கூடாது. All those who are involved in the ministry of the church, சபையின் ஊழியங்களில் ஈடுபட்டு you இருக்கிறவர்கள் must have an unusual prayer life. நீங்கள் அசாதாரணமான ஜெப வாழ்க்கை உடையவர்களாய் You மாற must வேண்டும். pray then more than everybody else in the church. சபையில் இருக்கிற மற்றவர்களை பார்க்கலும் நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க My வேண்டும். brother, my sister, என்னுடைய சகோதர சகோதரி, is something happening in your prayer room? உங்களுடைய ஜெப அறைக்குள் ஏதாகிலும் நடந்து கொண்டிருக்கிறதா? I love the anointing and the power of God in my life, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற தேவனுடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் நான் நேசிக்கிறேன். but I experience the most of His presence and His power in my prayer room. ஆனால் என்னுடைய ஜெப அறைக்குள்ளாகத்தான் அவருடைய அதிகமான வல்லமையும் பிரசன்னத்தையும் நான் உணர்கிறேன். Amen. Because I am left alone with God. ஏனென்றால் தேவனோடு நான் That தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். is my special time with God. அது நான் தேவனோடு வைத்திருக்கிற Oh, விசேஷித்த nobody நேரம். is around. யாரும் என்னை சுற்றி My இருக்கவில்லை. church is not around. என் சபை என்னை சுற்றி People இருக்கவில்லை. are not around. ஜனங்கள் என்னை சுற்றி I don't இருக்கவில்லை. need to pray for anybody. யாருக்காக நான் ஜெபிக்க வேண்டிய அவசியம் I don't இல்லை. need to listen to somebody else's stories. யாருடைய கதையும் நான் கேட்க வேண்டிய அவசியம் That இல்லை. is my time with அது God. தேவனோடு எனக்கு இருக்கிற நேரம். That is my personal time with அது God, என்னுடைய தேவனுக்குரிய சொந்த நேரம். where I can spend my time without pretending. எந்த நடிப்பும் இல்லாமல் நான் நேரத்தை I செலவிடுகிற can நேரம். speak to Him as I feel like. நான் எதை பேச விரும்புகிறேனோ அதை நான் பேசுகிறேன். I don't need to wear a mask before Him. அவருக்கு முன்பாக நான் ஒரு முகத்திரையை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. I can tell my weakness to Him. என்னுடைய பலவீனங்களை அவரிடத்தில் பேச முடியும். I can tell my pitfalls in my life. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற குழிகளை நான் பேச முடியும். I can talk to God as I am. நான் உள்ளபடியே அவரிடத்தில் பேச That is முடியும். my special time with God. அது என் தேவனோடு நான் வைத்திருக்கிற விசேஷித்த நேரம். What a beautiful time it is. என்ன அழகான நேரம் அது. Many times people think something should happen in the church. அநேக நேரம் ஜனங்கள் சபையில் ஏதாகிலும் ஒன்று நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். What a self-deception. எது ஒரு சுயமாய் வருகிற வஞ்சனை. Now people like to raid the church.
சபையை இப்படியாக அவர்கள் They மதிப்பிடுகிறார்கள். like to rate the pastors. போதகர்களை இப்படியாக They like மதிப்பிடுகிறார்கள். to give the mark to their sermons. அவங்களுடைய பிரசங்கங்களுக்கு மதிப்பெண்களை போடுவார்கள். They say, no, the worship was good. ஆராதனை நன்றாக இருந்தது, The sermon was good. செய்தி நன்றாக இருந்தது. Because now we are trained to think everything should happen in the church. ஏனென்றால் எல்லாமே சபையில நடக்க வேண்டும் என்று நாம் நினைத்து We கொண்டிருக்கிறோம். don't realize நாம் புரிந்து the கொள்ளாதவர்கள். most happening place is not the church. அதிகமாய் கிரியை நடப்பிக்க வேண்டிய இடம் சபையே அல்ல. It is your prayer room. உங்களுடைய ஜெப It அறை. is your prayer room. உங்களுடைய ஜெப அறை. It is your prayer room. அது உங்களுடைய ஜெப அறை. I pray tonight that God will open your eyes. இந்த ராத்திரிலும் நான் ஜெபிக்கிறேன், தேவன் உங்களுடைய கண்களை திறப்பாராக. Hallelujah. When you go back home நீங்கள் வீட்டுக்கு திரும்பி செல்லும் பொழுது, and when you enter your prayer room next time, திரும்ப நீங்கள் உங்களுடைய ஜெப அறைக்குள் நுழையும் maybe பொழுது, tonight some of you are going to pray in your home. ஒருவேளை இந்த ராத்திரி உங்கள் வீட்டிலே சில ஜெபிக்க துவங்குவீர்கள். You're going to say to yourself and to God, உங்களுக்குள்ளாக தேவனிடத்திலும் பேசுவீர்கள். Lord, this is the most happening place in my life. ஆண்டவரே, இதுதான் அதிகமாய் கிரியை நடக்கிற இடம் ஆண்டவரே. I expect you to move with me, oh God. ஆண்டவரே, நீ எனக்காக என்னிடத்திலே அசைவாட நான் I விரும்புகிறேன். want you to touch me, oh God. ஆண்டவரே, நீர் என்னை தொட நான் விரும்புகிறேன். I want you to change me, oh God. ஆண்டவரே, நீர் என்னை மாற்ற நான் விரும்புகிறேன். Because I'm praying the secret. ஏனென்றால் ரகசியத்தை நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். I'm left alone with God. நான் தேவனோடு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். Some of you need to find that place where you're left alone with God. சில தேவனோடு தனிமைப்படுத்தப்பட்ட அந்த நேரத்தை கண்டுபிடித்தாக Don't வேண்டும். carry your phone into your prayer room. உங்களுடைய ஜெப அறைக்குள்ளாக இப்படி தொலைபேசி எடுத்து செல்லாதிருங்கள். Don't carry your Facebook into your prayer room. இந்த Facebookஐ பார்ப்பதற்காக செல்லாதிருங்கள். Don't carry your laptop into your prayer room. இப்படியான லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு And the செல்லாதிருங்கள். Bible says, shut the door behind you. வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு பின்பாக அறை கதவை பூட்ட The Lord வேண்டும். say, just you and me. வேதத்தில் சொல்லப்பட்டதான அர்த்தம் தேவன் சொல்லுகிறார், நீயும் நானும் Just மாத்திரம். you and me. நீயும் நானும் I மாத்திரம். don't want any distraction. எந்தவித திசை திருப்புதலும் இருக்கக்கூடாது. Nothing should come between you and me. உனக்கும் எனக்கும் இடையில் எதுவுமே வரக்கூடாது. I want to spend time with you, my son. உன்னோடு கூட நான் நேரத்தை செலவிட My விரும்புகிறேன் daughter, I மகனே. want to spend time with you. மகளே, உன்னோடு கூட நான் நேரத்தை செலவிட I want to விரும்புகிறேன். talk to you if only you are willing to listen. நீ கவனிக்க விரும்பினாய் என்றால் உன்னோடு நான் பேச விரும்புகிறேன். Hallelujah. I didn't go into the text at all. நான் இன்னும் பகுதிக்கு செல்லவே இல்லை. Just 2 lines. God is speaking. ரெண்டே வாக்கியங்களை தேவன் பேசிக் I'm கொண்டிருக்கிறார். preaching a sermon which I never prepared. நான் ஆயத்தம் செய்யாத ஒரு செய்தியை John சொல்லிக் taught his கொண்டிருக்கிறேன். disciples. யோவான் தன்னுடைய சீஷருக்கு போதித்தார். Jesus taught his disciples. இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு போதித்தார். You need to pray to God, Lord, teach me. நீங்களும் தேவனிடத்தில் கேட்க வேண்டும், ஆண்டவரை கற்றுத்தார். How many of you want to be good students in the University of the Holy Spirit? பரிசுத்தாவின் பல்கலைக்கழகத்திலே எத்தனை பேர் நல்ல ஒரு மாணவர்களாக When இருக்க you learn விரும்புகிறீர்கள்? about prayer, நீங்கள் ஜெபத்தை கற்றுக்கொள்ளும் you பொழுது practice the presence of God. தேவனுடைய பிரசன்னத்தை That is பயிற்றுவிக்கிறீர்கள். your lifeline. அது உங்களுடைய ஜீவனுக்குரிய It ஒரு doesn't matter வாழ்க்கை. who you are. நீங்கள் யாரா இருந்தாலும் I பரவாயில்லை. don't care what is your background. உங்களுடைய பின்னணி என்ன என்பதை குறித்து எனக்கு அக்கறை இல்லை. No, I don't care whether you're a holy person or you're not. நீங்கள் பரிசுத்தமானவரா இல்லையா என்பதை குறித்து எனக்கு அக்கறை That இல்லை. doesn't matter before God. தேவனுக்கு முன்பாக முக்கியமும் இல்லை. You have to just come before Him நீங்கள் உள்ளபடியே அவருக்கு முன்பாக வர வேண்டும். and call upon the name of the Lord. ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கூப்பிட I வேண்டும். want to tell you, my dear friends, tonight, இந்த ராத்திரிலும் சொல்லிக் when the கொள்கிறேன், weakest saints on his knees mentions the name of Jesus, ஒரு பலவீனமான நீதிமான் தன்னுடைய முழங்கால்களை முடக்கி இயேசுவின் நாமத்தை குறிப்பிடும் பொழுது it shakes the throne of the Father. பிதாவினுடைய சிங்காசனத்தை அது அசைக்கிறது. It is all because of the one who listens. இதெல்லாம் நடப்பதற்கு காரணம் கவனிக்கிறவர் அப்படிப்பட்டவர். It is because he listens. ஏனென்றால் அவர் கவனிக்கிறார். He listens to your prayer. அவர் உங்களுடைய ஜெபத்தை No கவனிக்கிறார். matter how weak you pray. எவ்வளவு பலவீனமாய் நீங்கள் ஜெபித்தாலும் Sometimes stunned. சில நேரம் நான் அதிர்ச்சி அடைகிறேன். Because I didn't pray a very powerful prayer. ஏனென்றால் ஒரு வல்லமையான ஜெபத்தை நான் ஜெபிக்கவில்லை. Sometimes I pray some of the weakest prayers in my life. இந்த வாழ்க்கையில் சில நேரம் மிகவும் பலவீனமான ஜெபங்களை செய்திருக்கிறேன். Still I remember when we bought this land. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த நிலத்தை நாம் வாங்கின பொழுது That time I was very down because this land was sold. ஏனென்றால் இந்த நிலம் விற்கப்பட்டபடியினாலே நான் சோர்ந்திருந்தேன். I went inside, நான் உள்ளே சென்றேன். stood there. அந்த நிலத்தின் மேல் நின்றேன். I remember and I made the weakest prayer
I ever prayed. இது வரைக்கும் செய்யாத ஒரு பலவீனமான ஜெபத்தை செய்தேன். I can say my prayer was the weakest. நான் சொல்ல முடியும் என்னுடைய ஜெபம் மிக பலவீனப்பட்ட But ஜெபம். I don't say the one who listened to my prayer is the weak person. ஆனால் என் ஜெபத்தை கவனித்தவர் ஒரு நாளும் But பலவீனப்பட்டவரே he is அல்ல. the maker of heavens and the earth. ஏனென்றால் அவர் வானங்களையும் பூமியையும் உண்டாக்கினவர். Sometimes God allows us to pray some very weak and feeble prayers. சில நேரம் தேவன் நம்மை மிகவும் பலவீனப்பட்ட மிகவும் நலிவுற்ற ஜெபத்தை செய்ய அனுமதிக்கிறார். Suddenly you see a breakthrough. திடீரென்று ஒரு விடுதலையை பார்க்க முடியும். திடீரென்று Suddenly the miracle comes. திடீரென்று ஒரு அற்புதம் நடக்கிறது. You shake yourself and ask yourself, what's happening? நீங்கள் உங்களை அசைத்துக் கொண்டு இப்படி கேட்கிறீர்கள், என்ன நடக்கிறது? God is telling you, கர்த்தர் உங்களிடத்தில் you சொல்லுகிறார், might have prayed weakly. ஒருவேளை நீ மிகவும் பலவீனப்பட்டு You might ஜெபித்திருக்கலாம். have been a very feeble person when you prayed this prayer. நீ இந்த ஜெபத்தை செய்யும்போது மிகவும் நலிந்த நிலைமையில் But my இருந்தாய். son, my daughter, ஆனா என் மகனே மகளே, I want you to know, உனக்கு நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். I'm listening. நான் கவனிக்கிறேன். I'm listening. நான் கவனிக்கிறேன். I'm listening to you. கவனித்துக் Even in கொண்டிருக்கிறேன். your weakest moments, உன்னை மிகவும் பலவீனப்பட்ட when நேரங்களில் you whispered a prayer, நீ ஒரு ஜெபத்தை உச்சரிக்கும் பொழுது probably you didn't even have words to pray. உனக்கு ஜெபிக்க வார்த்தைகள் கூட You இல்லை. were crying before God. நீ தேவனுக்கு முன்பாக அழுது God கொண்டிருந்தாய். says, now I was listening to you. தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை கவனித்துக் How many of you கொண்டிருந்தேன். are happy tonight? We have a God who listens to our prayer. எத்தனை பேருக்கு சந்தோஷம், தேவன் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவர். Come on, put your hands together and கரங்களை give தட்டி glory to God. தேவனுக்கு மகிமையை கொடுங்கள். Hallelujah. Hallelujah. My motivation to pray comes from knowing He listens to my prayer. தேவன் என் ஜெபத்தை கவனிக்கிறார் என்பதே நான் ஜெபிப்பதற்கான உற்சாகத்தை எனக்கு கொடுக்கிறது. Sometime when I sit for prayer, சில நேரம் ஜெபத்திற்கு உட்காரும் பொழுது I keep on saying to God, Lord, I want to thank you for listening to my prayer. நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறதான ஒரு காரியம், ஆண்டவரே என் ஜெபத்தை நீ கேட்கிறபடி நான் நன்றி I செலுத்துகிறேன். had not even started praying, நான் இன்னும் ஜெபிக்க ஆரம்பிக்கவே but இல்லை. I want to remind myself, ஆனால் நான் என்னையே நினைவு ஊட்டிக் and கொள்ளுகிறதான I விஷயம், wanted to thank God as well. நான் ஆண்டவருக்கு நன்றியும் சொல்ல I விரும்புகிறேன். wanted the devil even to know about it, பிசாசும் அதை அறிய நான் விரும்புகிறதான because காரியம். when I pray, நான் ஜெபிக்கும் பொழுது my God listens. என் தேவன் என்னை கவனிக்கிறார். My God listens. என் தேவன் கவனிக்கிறார். That is my motivation to pray. அதுவே நான் ஜெபிப்பதற்கான ஊக்கத்தை கொடுக்கிறது. I want to tell you, my friend, நான் சொல்லுகிறேன் நண்பரே, you may be wondering today, ஒருவேளை நீங்கள் ஆச்சரியப்பட்டுக் I've கொண்டிருக்கலாம். cried enough, நான் அழுதிருக்கிறேன், I've prayed enough, ஜெபித்தும் இருக்கிறேன், I've sought the face of God, தேவனுடைய முகத்தை தேடி இருக்கிறேன். but is God listening to my prayer? ஆனால் தேவனின் ஜெபத்தை கவனித்துக் I கொண்டிருக்கிறாரா? want to tell each and every one of you, நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்ல விரும்புகிறேன். looking straight into your eyes, உங்களுடைய கண்களை பார்த்து சொல்லுகிறேன், don't give up. நீங்கள் விட்டு விடாதீர்கள். Every word you have spoken from your heart, ஓ, உங்களுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையையும் it is recorded in heaven. தேவன் பரலோகத்திலே எழுதி இருக்கிறார். It is being replayed before the Father every moment of your life. உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக அது திரும்பவுமாய் கொண்டு வரப்படுகிறது. Sometimes you might have forgotten the prayers that we have made, சில நேரம் நாம் செய்த ஜெபங்களை நாமே மறந்திருக்கிறோம். but God keeps them in memory. ஆனால் அவருடைய நினைவில் அவர் நன்றாகவே Every வைத்திருக்கிறார். word He can remember. ஒவ்வொரு வார்த்தையும் அவர் நினைவில் வைத்திருக்க Some of முடியும். the prayers you made 2 years back, you forgot about it. 2 வருடங்களுக்கு முன்பாக நீங்கள் செய்த சில ஜெபங்களை நீங்கள் மறந்திருக்க But God கூடும். didn't forget. ஆனால் தேவன் மறக்கவில்லை. He remembered it. அவர் நினைவு வைத்திருக்கிறார். And He will bring an answer. அவர் பதிலை கொண்டு வருவார். Are you with me tonight? இந்த ராத்திரியில் என்னோடு இருக்கிறீர்களா? Our God is a God who remembers. தேவன் நினைவு வைத்திருக்கிறார். He listens to your prayer. அவர் உங்களுடைய ஜெபங்களை கவனிக்கிறவர். So, encourage yourself tonight. ஆதலால் உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த When I ராத்திரியில் pray, நான் ஜெபிக்கும் பொழுது heaven listens. பரலோகம் கவனிக்கிறது. It may look like a normal prayer. அது ஒருவேளை சாதாரண ஜெபத்தை போல் தோற்றமளிக்கும். Probably you don't feel any power when you pray. உங்களுடைய ஜெபத்தில் ஒருவேளை வல்லமை நீங்கள் உணர But முடியாமல் you இருக்கலாம். must believe. ஆனா நாம் விசுவாசிக்க வேண்டும். Tell the devil in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிசாசினிடத்தில் Every சொல்லுங்கள். word that I'm praying, ஒவ்வொரு ஜெபத்திலே நான் பயன்படுத்துகிற my வார்த்தை, Father is listening. என்னுடைய பிதாவானவர் கவனித்துக் My கொண்டிருக்கிறார். Father is listening. என்னுடைய பிதாவானவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். I heard DJs, Apostle DJs saying this. அப்போஸ்தலர் டிஜிஎஸ் தினகரன் சொல்லி நான் இதை He prayed கேட்டிருக்கிறேன். for the gifts of the Spirit for about 7 years. 7 வருட காலமாக ஆவியின் வரங்களுக்காக அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். Many hours of prayer he used to spend.
அநேக பல மணி நேரங்களை அவர் செலவழித்தது உண்டு. He would spend the whole night praying to God and then go to office the next day. ராம் முழுவதும் ஜெபித்துவிட்டு மறுநாள் அவர் அப்படியாக அலுவலகத்துக்கு He says, now one day he was kneeling down and praying. ஒரு நாள் இப்படியாக முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்துக் He didn't கொண்டிருந்தார். know how many hours he prayed. எத்தனை மணி நேரங்கள் அவர் ஜெபித்தார் என்று தெரியவில்லை. But when he got up, ஆனால் எழுந்திருந்த பொழுது it was the next day. மறுநாள் ஆகி இருந்ததா. And his knees were swollen up. அவருடைய முழங்கால்கள் இப்படியாக வீங்கி So இருந்தது. when he went to office, அவர் அலுவலகத்திற்கு he சென்ற was பொழுது limping. அவர் இப்படி நொண்டி நொண்டி சென்று கொண்டிருந்தார். And his officer looked at him and said, Dinagaran, what happened? அலுவலகத்தில் இருந்த அந்த நிர்வாகி கேட்டாராம், என்ன நடந்தது? Did he fall down? கீழே விழுந்தாயா? Did he have an accident? ஏதாவது விபத்து நடந்ததா? What happened? என்ன நடந்தது? Your knees are swollen up. ஏன் உன்னுடைய இப்படி முழங்கால்கள் வீங்கி இருக்கிறது? No, sir, I was praying. இல்லை, நான் இப்படி ஜெபித்துக் கொண்டிருந்தேன். That man could not comprehend. அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. What kind of prayer? என்ன ஜெபம் இது? How long you prayed? எவ்வளவு நேரம் ஜெபிப்பீர்கள்? How did you pray? எப்படி ஜெபித்தீர்கள்? He said, I was kneeling down and I was praying. நான் முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். That's how my knees are swollen up. அப்படித்தான் என் முழங்கால்கள் வீங்கி இருக்கிறது. My friend, I want to tell you something. நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளட்டும் After 7 years of prayer, 7 வருடங்கள் one day ஜெபித்து while he was praying, ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டிருந்தாராம். God showed up. கர்த்தர் வெளிப்பட்டார். He saw Jesus. அவர் இயேசுவை தரிசித்தார். And he told him something. ஆண்டவர் ஒன்றை சொன்னார். He mentioned a date, particular date. ஒரு முக்கியமாய் ஒரு நாளை சொன்னார். And around 12 o'clock 12 மணி நேரம் at night time, இரவிலே no, he came from work and he was so tired. வேலையிலிருந்து வந்து மிகவும் சோர்ந்திருந்த நேரம். And he told him, son, அவர் சொன்னார், மகனே, you may not remember that. நீ ஒருவேளை இதை You மறந்திருக்கலாம். came back from home. நீ அலுவலகத்திலிருந்து வந்தாய். You were so tired. மிகவும் சோர்ந்திருந்தாய். Every muscle in your body was paining. உன்னுடைய சரீரத்தில் ஒவ்வொரு தசையும் வலித்துக் கொண்டிருந்தது. But instead of going to bed, ஆனால் படுக்க செல்வதற்கு முன்பு but you went to the prayer room. நீ ஜெப அறைக்குள் சென்றாய். You knelt down நீ முழங்கால் படியிட்டாய். and you started praying. நீ ஜெபிக்க ஆரம்பித்தாய். And one of the things he did was he replayed every word he spoke. ஆண்டவர் செய்த ஒரு காரியம், அவர் ஜெபத்தில் பயன்படுத்தின ஒவ்வொரு வார்த்தையும் திரும்ப காட்டினார். He replayed to him every single word he prayed before the Father. பிதாவிற்கு முன்பாக அவர் ஜெபித்த ஒவ்வொரு வார்த்தையும் திரும்ப போட்டு காட்டினார். And Jesus said that word moved the Father. இயேசு சொன்னார், அந்த வார்த்தைகள் பிதாவை அசைத்ததா. Hallelujah. And he said, I'm going to give you all the 9 gifts of the Holy Spirit. அவர் சொன்னார், நான் ஆவியின் 9 வரங்களை உனக்கு கொடுக்க போகிறேன். The point is not about just getting the gifts. வரங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல. My focus here tonight is, இந்த ராத்திரியில் என்னுடைய நோக்கம், my God listens to my prayer. தேவனின் ஜெபங்களை கவனிக்கிறார். I want to tell you, நான் சொல்லுகிறேன், some of your prayer room are going to be power chambers. சில பேருடைய ஜெப அறைகள் வல்லமைக்குரிய அறைகளாய் அறைக்கூடங்களாய் Some of மாற the women போகிறது. who don't even go out. சில வெளியே கூட செல்ல மாட்டீர்கள். Some of the women I'm talking about who don't even go சில out. ஸ்திரீகள் வெளியே செல்லாத ஸ்திரீகள். Even you can be a very powerful person in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் ஒரு வல்லமையுள்ள நபராய் மாற முடியும். Amen. Your prayer room can be a powerhouse. உங்களுடைய அறை ஜெப அறையானது வல்லமை நிறைந்த அறைக்கூடமாய் மாற முடியும். Can I tell you this? நான் இதை சொல்லட்டும். The most happening place in your life should be your prayer room. அதிகமாய் நடவடிக்கை இருக்கிற இடம் உங்களுடைய ஜெப அறையாக மாற முடியும். Look into my eyes. என்னுடைய கண்களை பாருங்க. I have a word for you from the Lord. தேவனிடத்திலிருந்து உங்களுக்காக ஒரு வார்த்தை உண்டு. Listen carefully. கவனமாய் கேளுங்க. Nobody can ever predict ஒருவரும் ஒரு காலம் தீர்மானிக்க முடியாது. what possibly can happen என்ன நடக்க சாத்தியம் when a man is left alone with God. தேவனோடு தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற நபர் மூலமாய் என்ன நடக்க முடியும் என்று யாருமே When a man is left alone with God in prayer, ஒரு மனுஷன் தேவனோடு ஜெபத்திலே the world can தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். never predict உலகம் ஒரு காலம் தீர்மானிக்க முடியும் what God can do. தேவன் என்ன செய்ய முடியும் என்பதை. It takes the lids of your life. அது உங்களுடைய வாழ்க்கையின் மேல் இருக்கிற அந்த மூடியை எடுத்து போட்டதை It breaks every limitation in your life. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுப்பாடுகளையும் அது உடைக்கிறது. Because faith connects you to the unlimited God. ஏனென்றால் விசுவாசமானது கட்டுக்கடங்காதவரோடு உங்களை இணைக்கிறது. I pray because He listens to my prayer. தேவன் என் ஜெபங்களை கேட்கிறபடியால் நான் ஜெபிக்கிறேன். I don't believe in my prayer, என்னுடைய ஜெபத்தில் நான் விசுவாசம் வைத்திருக்கவில்லை. but I believe in the one who listens to my prayer. ஆனா என் ஜெபத்தை கேட்கிறவர் மேல் என் விசுவாசத்தை வைத்திருக்கிறேன். I'm motivated to pray. நான் ஜெபிக்க The ஊக்கப்படுத்தப்படுகிறேன். devil tells you, பிசாசு சொல்லுகிறான், don't pray. ஜெபிக்காதே, Give up. விட்டுவிடு. You have prayed enough. நீ நிறைய ஜெபிச்சிட்ட. 15 minutes is enough. 15 நிமிஷம் போதும். Half an hour is enough. அரை மணி நேரம் போதும்.
If you do not know your maker, you will not progress in your prayer life. உன்னை உண்டாக்கினவரை நீங்கள் அறியாத பட்சத்தில் உங்களுடைய ஜெப வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. As I close tonight, நான் இந்த ராத்திரி முடிக்கும் பொழுது we'll close exactly by 8:30. 8:30 மணிக்கு சரியாக முடிப்போம். We are going to pray for some time now. சில நேரம் நாம் ஜெபிக்க போகிறோம். Amen. Your prayer room in your home is going to be the special private chamber where you're going to be left alone with God, where God's going to do mighty things. உங்களுடைய ஜெப அறையானது உங்களுடைய ரகசிய அறையாய் தேவன் உங்களுக்காக வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற ஒரு ஸ்தலமாய் மாறப்போகிறது. Stop wrestling with man. மனுஷனோடு போராடுவதை நிறுத்தி விடுங்கள். Start wrestling with God. ஆனால் தேவனோடு போராடுவதை Jacob wrestled with his brother. யாக்கோபு தன்னுடைய சகோதரனோடு போராடினான். He wrestled with his dad. அவனுடைய தகப்பனோடு He போராடினான். wrestled with his uncle. அவனுடைய மாமாவோடு போராடினான். He wrestled with a lot of people. அநேக மக்களோடு போராடினான். At the end of the day, he was a failure. ஆனால் முடிவிலே தோல்வியுற்றவனாயிருந்தான். And he decided, ஆனால் பிறகு முடிவெடுத்தான், it's time for me to wrestle with God. இப்பொழுதோ நான் தேவனோடு போராட வேண்டிய நேரம். The secret to your success and promotion, it is in your prayer room. உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டிய வெற்றிக்கும் ஜெயத்துக்கும் இருக்கிற ரகசியமே உங்களுடைய ஜெப அறை. I pray the Holy Spirit will make you a powerful man of prayer, woman of prayer. பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஜெபிக்கிற வல்லமையுடைய ஒரு மனுஷனாய் You will மாற்றுவார். neither see wind nor rain. நீங்கள் காற்றையும் மழையும் காண மாட்டீர்கள். Yet the valley shall be filled with water. ஆனாலும் இந்த வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். That is the power of prayer. அதுதான் ஜெபத்தின் வல்லமை. What he promised, அவர் வாக்குரைத்ததை that he will do. அவர் செய்து காட்டுவார். Are you ready to pray right now? நீங்கள் ஜெபிக்க ஆயத்தமாய் come on, இருக்கிறீர்களா? stand எழுந்து together. நில்லுங்கள் பார்ப்போம். போற்ற வந்தோம், நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காரண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம், உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர், உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர், உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர், உம் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் உம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடு நல்லவரை. நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்று குறையாமல் காத்திடும் நல்லவரை. Listen something. When you have a situation that is bigger than you can ever handle in your life, that's a perfect atmosphere for God to do something in your life. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கட்டுக்கு அடங்காத, நல்ல கவனிங்க, உங்க கட்டுப்பாட்டுக்குள் அடங்காத பிரச்சனை எது இருக்கோ, போராட்டம் எது இருக்கோ, அந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் இதுவரைக்கும் நீங்க காணாத ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். ஆமென். Greater the battle, greater the victory. யுத்தம் எவ்வளவு பெரியதா இருக்கிறதோ அவ்வளவு பெரிய வெற்றியை உங்களுக்காக வைத்து இருக்கிறா, உன் குடும்பத்திற்காக வைத்து இருக்கிறா. பிரியமான தேவனுடைய பிள்ளையே, உங்களை கண்களை பார்த்து சொல்ல விரும்புகிறேன், செபிக்கிறதை நிறுத்தி விடாதே. ஹல்லேலூயா. துதி எழும்பட்டும், ஆராதனை எழும்பட்டும், உன்னுடைய ஜெப அறையிலிருந்து ஜெப தூபங்களை எழும்பட்டும். ஹல்லேலூயா. சத்துரு பார்க்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னையும் குடும்பத்தையும் உனக்குரிய எல்லாவற்றையும் தொடுமட்டும். ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து உனக்குரிய ஒத்தாசை வரமட்டும், உன்னுடைய சூழ்நிலை மாறமட்டும், நீ ஆசீர்வதிக்கப்படமட்டும். நீ செபிக்கிறதை நிறுத்தாதே. ஹல்லேலூயா. காற்று ஹல்லேலூயா. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. காற்றும் அல்ல மழையும் அல்ல. எல்லா கரங்களை தட்டி சொல்லுமா, கரங்களை தட்டி. ஓ காற்றும் அல்ல மழையும் அல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. ஓ காற்றும் அல்ல மழையும் அல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் கரங்களினா இன்று நிறைவேற்றினீர்.
வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினா என்னை நிறைவே உன் வார்த்தையினா வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினா வார்த்தையினா நீ சொன்னதெல்லாம் உன் கரங்களினா என்னை நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் கரங்களை தட்டி சொல்லுங்க நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. Hallelujah. Oh, Ramasiki mama mama lemase ulamase re mama ulanase ulanase. Hallelujah. காற்றுமல்ல மழைமல்ல ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பு நீரே. ஹalleluya. என்ன பாருங்க ஒரு நிமிஷம் தீர்க்க தரிசனமா உன்னுடைய வாழ்க்கையில சொல்ல வருகிறேன். ஹalleluya. காற்று உனக்கு தீர்வு அல்ல, மழை உனக்கு தீர்வு அல்ல, ரதங்கள் உனக்கு தீர்வு அல்ல, குதிரைகள் உனக்கு தீர்வு அல்ல, பணம் உனக்கு ஒரு தீர்வு அல்ல, செல்வாக்கு படைத்தவர்கள் உனக்குரிய தீர்வு அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவர் பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினாலும் அல்ல என் ஆவியினால எல்லாம் ஆகும். not by might, not by power, but by my spirit says the Lord. Your solution, it is in the hands of the Holy Spirit. Hallelujah. Oh, all the trenches will be filled with water. The valley will be filled with water. Just listen to me for a moment right now. எத்தனை பேர் பார்க்குறீங்க உங்க வாய்க்கால் நிரம்பி இருக்கிறத பார்க்குறீங்க? ஹalleluya. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். என் வாய்க்கால் நிரம்பி இருக்கு சொல்லுங்க. என் வாய்க்கால் நிரப்பி இருக்கு. மழை நிரப்பாது, காற்று நிரப்பாது, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவ என் வாய்க்கால்களை நிரப்புவா, என் குடும்பத்தை நிரப்புவா, என் பிள்ளைகளை நிரப்புவா, என் வியாபாரத்தை நிரப்புவா, என் சரீரம் ஆவி ஆத்மாவை நிரப்புவா. Hallelujah. The one who fills everything in every way. It's neither the wind nor the rain, but my valley shall be filled with water. My valley shall be filled with water. I see my valley overflowing with water. என்னுடைய வாய்க்கால்கள் நிரம்பி ஆறுகளாய் ஓடுகிறதை என் ஆவிக்குரிய கண்களில் தரிசனமாய் பார்க்கிறேன். Hallelujah. இந்த 2016 வறட்சியான எல்லா நிரம்பும். தேவனுடைய மகனே மகளே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. பரலோகத்தையே நோக்கி பார்க்கிற உனக்கு முழங்காலை முடக்கி உன் கரங்களை தூக்கி அப்பாவை நோக்கி பார்த்து கதறுகிற மகளே மகனே, ஒரு நாள் கூட நீ வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் என் வாய்க்காலை நிரப்பினீரே. விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துமா? எஸ் 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 எஸ். My valley shall be filled with water. Hallelujah. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பி. கரங்களை தட்டி காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பி. திரும்ப சொல்லுங்க. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பி நீரே. ஐயா காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் திரும்பவும் சொல்லுங்க. தீர்க்க தரிசனமா காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பி நீரே. காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்கால்கள். திரும்ப சொல்லுங்க. ஓ காற்றும் இல்ல மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பி நீரே. ஐயா காற்றும் இல்ல மழையும் இல்ல
ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினா சொன்னதெல்லாம் கரங்களினா என்று நிறைவேற்றினீ. வார்த்தையினா சொன்னதெல்லாம் கரங்களினா வார்த்தையினா சொன்னதெல்லாம் கரங்களினா வார்த்தையினா சொன்னதெல்லாம் கரங்களினா சொன்னதெல்லாம் கரங்களினால் திரும்ப சொல்லுங்க. சொன்னதெல்லாம் கரங்களினால் நன்றி நன்றி சொல்வோம். கரங்களை தட்டி ஒன்னு குறையாம காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம். உள்ளவரே ஒன்றும் குறையாம காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம். உள்ளவரே ஒன்றும் குறையாம காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம். உள்ளவரே ஒன்றும் குறையாம காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம். உள்ளவரே ஒன்றும் குறையாம காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம். உள்ளவரே ஒன்றும் குறையாம காத்திடும் வல்லவரே. ஓ ரோகோ நமசியந்தே. ஓ லிமா மாமா சியந்தே. Hallelujah, hallelujah. Nandri, nandri, oh Jesus, hallelujah. Oh mama sikanarari mama mama, oh li mama mama sikeni asandarari ba, le mama mama sandarari mama uriya, le nasiki mama mama mama. Hallelujah, hallelujah. I'm going to ask God for the spirit of prayer to be imparted to you right now. You have the promise of God tonight. The devil will tell you it will not happen. You tell him, I have the promise. What he spoke through his mouth, his mighty hand will execute it. ஆண்டவருடைய வாய் பேசின அந்த தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை அவருடைய கரம் செய்து முடிக்கும். அவருடைய வாய் எது பேசுகிறதோ அதோடைய கரம் செய்து முடிக்கும். ஆளல விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொன்னது அவருடைய கரம் செய்யும். அவருடைய கரம் உனக்காக செய்யும். அம்மா, தம்பி, தங்கச்சி, சகோதரனே, சகோதரியே, ஐயா, அம்மா, அவருடைய வாய் பேசின காரியங்களை உனக்காக, குடும்பத்துக்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் தொழிலுக்காக அவருடைய கரம் செய்து முடிக்கும். அவருடைய கரம் செய்து முடிக்கும். ஹல்லேலூயா. காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலில் நிரப்பினீரே. ஐயா, காற்றும் இல்ல, மழையும் இல்ல, ஆனாலும் வார்த்தையினால் நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்று நிறைவேற்றுவீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால். நன்றி. கரங்களை தட்டி சொல்லுமா? நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. 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 Hallelujah.
I'm going to pray and ask God to give you the spirit of supplication. Every barrier to your prayer life will be broken tonight. When you get back home, when you get into your prayer room, the presence of God will be already waiting for you. You mark my word. Beloved people of God, tonight when you get back to your home, the Holy Spirit is going before you. He is going to touch your prayer room right now. When you go inside your prayer room, hallelujah, there will be an atmosphere to pray. There will be power to pray. There will be faith to pray. Hallelujah. You're going to pray like as you never prayed before. உங்க வீடுகளுக்கு நீங்க திரும்பி செல்லும்போது பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு முன்பாக கடந்து செல்வார். உங்களுடைய ஜெப அறைக்குள்ள நீங்க வீட்டுக்குள்ள திரும்பி செல்லும்போது உங்க அந்த அறைக்குள்ள நுழையும் போது பரிசுத்த ஆவியானவர் உனக்காய் காத்து கொண்டிருப்பார். தேவனுடைய பிரசன்னம் உனக்காய் காத்து கொண்டிருக்கும். தேவனுடைய அபிஷேகம் அங்கு உனக்காய் காத்து கொண்டிருக்கும். தேவனுடைய வல்லமை அங்கு உனக்காய் காத்து கொண்டிருக்கும். ஓ, கரங்களை உயர்த்தி வாயில திறந்து துதிக்க ஆரம்பிங்க. ஹalleluya. Come on, open your mouth and begin to pray. யாரும் மௌனமா இருக்க வேண்டாம். வாயில திறந்து ஆண்டவரே, give me the spirit of prayer. Pray church, pray. Oh my dear people of God, pray. அம்மா ஐயா, ஒரு குழந்தையை போல கேளுங்க. ஆண்டவரே, அப்பா ஊற்றுங்க ஆண்டவரே. நான் ஜெபிக்கணும். எலியா போல ஜெபிக்கணும். எஸ்தரை போல ஜெபிக்கணும். தானியேலை போல ஜெபிக்கணும். பேதுருவை போல ஜெபிக்கணும். தாவீதை போல ஜெபிக்கணும் ஆண்டவரே. பவுலை போல ஜெபிக்கணும் ஆண்டவரே. இயேசுவை போல ஜெபிக்கணும். யோவான் ஸ்நானனை போல ஜெபிக்கணும். Amma, open your mouth and call upon the name of the Lord. Cry out. I want to pray like David. I want to pray like Elijah. I want to pray like Elisha. I want to pray like Samuel. When he prayed, God answered Samuel. Rokona ni mama. அடுத்த முறை நீ ஜெபிக்கும் போது ஓ சிங்காசனத்தை உனக்காய் செயல்படணும். அடுத்த முறை நீ ஜெபிக்கும் போது வல்லமை வெளிப்படணும். ஓ ரக்கோனா சி பாபா. ஓ ரி மாமா மாமா மாமா. ஓ சிறுபிள்ளை போல வாயில திறந்து கேளுங்க. Come on. Oh, pour out the spirit of prayer. ஆண்டவரே, ஜெப ஆவியை ஊற்றுங்க. ஜெப ஆவியை ஊற்றுங்க. என் குடும்பத்துல ஊற்றுங்க ஆண்டவரே. Oh, this year I want to pray. I want to have a breakthrough in prayer. Lokana se manase Romaonia se lana ne sheki mama. Oh, nasi mama momo. Oh, lina ne seki mama. Rona se maratia. Oh, கூப்பிடுங்கம்மா. தொடுங்க ஊற்றுங்க. ஜெபாவியை ஊற்றுங்க ஆண்டவரே. வல்லமை ஊற்றுங்க ஆண்டவரே. Oh, my secret chamber of prayer will be the most happening place where I'm left alone with God. Oh, நான் தனித்து விடப்பட்ட ஜெப அறை, நானும் ஆண்டவரும் உறவாடுகிற ஜெப அறை, என் வாழ்க்கையில ஒரு பெரிய சமங்களை உண்டு பண்ணுகிற அறையா இருக்கட்டும். லேமானா சிக்கா பாபா ஷபலோகோ நாசிமா லெக்கினா மாமா கோரி ஈராகோனி அசெக்கி மாமா மாமா. ஆண்டவர் நேர்மேல் ஜெபாவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். பெற்றுக்கோ. ஹalleluya. ஓ ஹalleluya. ஜெபித்துக்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் உடைத்துக் கொண்டிருக்கிறார் ஆவியில. எஸ் எல்லா அசுத்த ஆவிகள், பாவத்தின் கிரியைகள், பாவத்தின் எண்ணங்கள், ஹalleluya, எல்லாம் உங்களை விட்டு போய் கொண்டிருக்கிறது. You are breaking free from everything that is bind you. Oh yes, everything that bind you, hallelujah, be broken in Jesus name. Be free right now, hallelujah. Shandano kabalaboria nekana si baba lori kanani malaboria li mama Rico mama sikiria la baba lenania semaratia la baraboria li mama shande. ஊற்றுங்கப்பா. வல்லமை ஊற்றுங்க. அபிஷேகத்தை ஊற்றுங்க. அக்னியை ஊற்றுங்க. ஓ, அடிமையை போல அல்ல, மகளாய் ஜெபிக்கிறவங்க எழும்பட்டும். Sons and daughters who will pray like sons and daughters, you will raise them up, O God. Lemano kamamanadia limamo lena siki mama mama shararaboria. Hallelujah. I want to pray a prayer over you right now. I want to pray for the spirit of prayer to take over your life. விண்ணப்பத்தின் ஆவி உங்களுடைய வாழ்க்கை
அழுகும்படியா நான் ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய வலது கரத்தை உங்க தலையில வைத்துக் கொள்ளுங்க. இடது கையை வானத்துக்கு நேரம் உயர்த்தி கொள்ளுங்க. Keep your right hand on your head and lift up your left hand towards heaven. As the servant of God, when I pray, believe my friends, something is going to happen. Something is going to happen tonight. I see it already happening. Rokana mama, everybody close your eyes. Romana, don't be afraid, don't be afraid. கண்களை மூடிக்கொள்ளுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது தேவனுடைய ஊழியக்காரன் சொல்லுகிறேன், 2016 ஆண்டு ஹalleluya, இந்த ஜனவரி மாதம் ஹalleluya, இந்த ஞாயிற்றுக்கிழமை சரியா 8:27 something ஏதோ ஒன்று சம்பவிக்கிறது. லோகானா மாமா லிகாரா பாபா பாபா ஓ ரீமா மாமா. நான் ஜெபிக்கிற வேளையில அந்த அபிஷேகம் இப்பவுமே இறங்க ஆரம்பித்து விட்டது. நான் ஜெபிக்கிற வேளையில நீங்கள் பெற்றுக்கொண்டால் போதும். Hallelujah. When I pray, just receive that. Receive that right now. Hallelujah. பரிசுத்தமுள்ள பிதாவே, Hallelujah. கரங்களை உயர்த்தி Hallelujah, உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிற எல்லார் மீதும் விண்ணப்பத்தின் ஆவியை நீங்க ஊற்றும்படியா நான் ஜெபிக்கிறேன். Oh, I pray right now. Pour out the spirit of prayer and supplication in Jesus' name. விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுங்கப்பா, அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஹalleluya. அவங்க திரும்பி வீடுகளுக்குள்ள செல்லும்போது விண்ணப்பத்தின் ஆவியோடு செல்லட்டும், ஜெப ஆவியோடு செல்லட்டும். ஹalleluya. அவங்களுடைய குடும்பங்கள், அவங்களுடைய வீடுகள் ஜெப ஆலயங்களாய் மாறட்டும். லோகானா சிமாகோரியா. ஆண்டவர் அநேகர் தம்முடைய ஆவியை ஊற்ற ஆரம்பித்து விட்டார். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். I see the Holy Spirit descending upon many here. பரிசுத்த ஆவியானவர் ஒரு அபிஷேக தைலத்தை போல உன் சிரசில் ஊற்றப்படுகிறார். விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படுகிறது. ஓ ஹalleluya. தெபொராளே எழும்பு, ஓ தெபொராளே எழும்பு. ஹalleluya. எஸ்தரே எழும்பு. ஹalleluya. எலியாவே எழுந்திரு. ஹalleluya. லோகானா நிமா லோகானா சிபா பாபா ஓ ரிமா மாமா மாமா. ஆண்டவர் மேல் விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றி கொண்டு இருக்கிறார். ஓ ஹalleluya. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். எஸ் 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 எஸ். ஓ ராசிக்கி மாமா சந்தரரபா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். Receive the spirit of supplication. Right now, right now, right now I release it. Right now I release it. இயேசு நாமத்தில கட்ட அவிழ்க்கிறேன். உன்னுடைய உச்சந்தலையில் இறங்கி கொண்டிருக்கிறது. அநேக தங்களுடைய தலையில உஷ்ணமான தைலம் ஊற்றப்படுவதை இப்பொழுதே உணர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உஷ்ணமான தைலம் ரோகோனா மியாசியா. தேவனுடைய தூதர்கள் இந்த இடத்துல இறங்கி உன்னை அபிஷேகித்து கொண்டு இருக்கிறார்கள். ஹalleluya. லோகோனா சிமா மாமா லிகானா சிமாரா தியலபௌரியா. உன்னுடைய வீடு மாற்றப்படுகிறது. உன்னுடைய வீட்டின் சூழ்நிலை மாற்றப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளை, உன்னை கட்டி வைக்கும்படி பிசாசு எடுத்த எல்லா ஆயுதங்களும் திரும்பவும் பாதாளத்துக்கு திருப்பி அனுப்பப்படுகிறது. God is reversing every demonic weapon that is customized and sent against you. Every demon that is sent against your marriage, against your family, against your spiritual life, prayer life, it is reversed back to hell. Rokona mama sialabauria. அசுத்தாவிகள் கொண்டு வந்த எல்லா அக்னி அஸ்திரங்களை இயேசு திருப்பி அனுப்பி கொண்டு இருக்கிறார். Lo masika baba baba baba. Oh hallelujah hallelujah hallelujah. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். Yes 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 yes. என்னுடைய இடது பக்கத்துல கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. Yes. என்னுடைய இடது பக்கத்துல अनेक சகோதரர்கள் மீது கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். Yes yes பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். Fire 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 fire. There's an amazing presence on my right, on my right. சகோதரர்கள் மத்தியில கர்த்தருடைய அக்கினி நான் இருக்கிற இடத்துல இருந்து புறப்பட்டு கொண்டு இருக்கிறது. Yes, thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. Receive that now. 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 I speak fire. The fire of his anointing. Hallelujah. Pray, pray, pray. Pray. Hallelujah. ஜெபி. உன்னுடைய சத்தத்தை பிசாசு அடக்க கூடாது. ஓ உன்னுடைய சப்தம் அடங்க கூடாது. லிகோனா மாகோரியா. ஆவிக்குரிய மண்டலங்கள்ல உன்னுடைய சத்தம் எழுமட்டும். ஓ ஆவிக்குரிய மண்டலங்கள்ல தெபொராலே உன்னுடைய சப்தம் எழுமட்டும். ஓ சிம்சோனே, ஓ உனக்குரிய பலனை திரும்ப ஆண்டவர் கொடுக்கிறார். நீ இழந்த அபிஷேகத்தை திரும்ப ஆண்டவர் கொடுக்கிறார். நீ இழந்த வரங்களை திரும்ப ஆண்டவர் கொடுக்கிறார். நீ இழந்த ஜெப வாழ்க்கை ஆண்டவர் திரும்ப கொடுக்கிறார். பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். Fire fire fire. Yes yes yes. Hallelujah 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 hallelujah. Glory to God glory to God glory to God glory to God. Yes. Hallelujah. Glory 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 glory. Receive that in the name of Jesus. Receive that in the name of Jesus. Thank you Lord. Thank you Lord.
Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Just hold your hands together. பெண்கள் பெண்கள், ஆண்கள் ஆண்கள், கரங்களை பிடித்துக்கொள்ளுங்க. ஒரே கடைசி முறை நான் ஜெபிக்க போகிறேன். Yes, wherever you are, just hold hands with gents, ladies. If your husband and wife, you can hold hands, no issues. Amen. அப்படியே கரங்களை உயர்த்தி கொள்ளுங்க பார்ப்போம். Yes, when you're holding hands right now, the Lord just now told me He is going to multiply the anointing right now. அபிஷேகத்தை 2 மடங்கு ஆண்டவர் கூட்ட போகிறாப்போ. Yes, yes, hallelujah. உன்னுடைய கால்கள் இருந்து அக்கினி எழும்புகிறதை பார்க்கிறேன். From your feet the fire started rising now. உன்னுடைய பாதங்கள் இருந்து அக்கினி எழும்பிக் கொண்டிருக்கிறது. Yes, 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 yes. Thank you, Lord. Thank you, Lord. பெட்டுகொள் பெட்டுகொள் பெட்டுகொள். Yes, yes, yes. லோக்கா நான் விட்டுக்கொடு. Just yield yourself to God. Yes, yes. There is power. There's power moving. There's power. Power. வல்லமை. உன்னை சுற்றி வல்லமை இருக்குது. உன்னால உணர முடியும். பெற்றுக்கொள். Yes. ஓ, உயர்த்தப்பட்ட எல்லா கரங்களுக்குள்ளாய், இணைக்கப்பட்ட எல்லா கரங்களுக்குள்ளாய். Now. Yes. இப்பொழுது. Yes. Touch. Fire. Yes. Touch. Glory. Yes. There's a power of God. Yes. Fire. In the name of Jesus. Yes. Receive that. Fire in the name of Jesus. Lomana sheke rabona. Laimana sakonama. ஆண்கள் சரி, ரெடி ஆகுங்க. கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. Hallelujah. Shandeke manako ribi. Agadanasi kidilia. No koroboshi anda. Yes. In the name of Jesus Christ of Nazareth. Hallelujah. Thank you, Lord. I release the anointing upon all the men here standing. எல்லா ஆண்கள் மீது அக்கினி இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது பெற்றுக்கொள். Touch in the name of Jesus. Yes. There is power. How many of you are blessed tonight? Amen. ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? You are going to carry the spirit of prayer back into your home. உங்க வீடுகளுக்கு விண்ணப்பத்தின் ஆவி எடுத்து செல்ல போறீங்க. Amen. You are going to pray as you never prayed before. When you go back into your prayer room, எந்த அறையில நீங்க ஜெபிக்கிறீங்களோ அந்த அறைக்குள்ள நீங்க வீட்டுக்குள்ள போகும்போது நீங்க உள்ள போய் பாருங்க. The Holy Spirit will be waiting for you. இனிமேல் உன்னுடைய சாமர்த்தியம் இல்ல, அவருடைய வல்லமை. உன்னுடைய திறமை இல்ல, அவருடைய வல்லமை. When you go back home, அந்த ஜெப அறைக்குள்ள போகும்போது பரிசுத்த ஆவியானவர் உனக்காய் காத்து கொண்டிருப்பா. Amen. Lift your hands. I want to bless you. Father, I bless them. I send them with your blessings. Favor them, oh God. Raise the men and women of prayer out of this church. ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை இந்த சபையில் ஒரு சேனையாய் நீ எழுப்பும்படியாக நான் ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கனமகிமை உமக்கு மாத்திரமே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. Amen. Hallelujah. Come on, put your hands together and give glory to God. Hallelujah. Thank you, Jesus.